ஹாய், இது மோட்டோ மெக்கானிக்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ரிமோட் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி நிறைய ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. ஆனாலும் இது நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. அது மாட்டுறதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ரிமோட், இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. இதுலேயே உங்களுக்கு அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். அது தவிர நீங்கள் வண்டி ரொம்ப நேரம் நிறுத்திட்டு போனீங்கன்னா, யாராவது தள்ள முயற்சி பண்ணாங்களோ, வண்டி மேலே உட்காந்தாங்கனாலோ ஒரு அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கார்லாம் இருக்கு இல்லைங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி சிஸ்டம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. இந்த கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வீடியோ சின்னதாகவே முடிச்சு. ஓகே, இப்போ இந்த ஹார்னஸில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு லென்த்தாக இழுத்துட்டு போகும். நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னா மெமரியில் வச்சுக்க முடியாது. நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அதோட லைன் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஹார்னஸ்லேருந்து வெளியில் வர இந்த 2 எல்லோ வருது பார்த்துங்க. இந்த 2 எல்லோவில் ஒரு சைடு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது இண்டிகேட்டரில் வர ப்ளஸ் இருக்குல்ல, இண்டிகேட்டரில் ப்ளஸ் இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இண்டிகேட்டரோட ப்ளஸில் ஒரு சைடு கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சவுண்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து வெறும் பீப் மட்டும் அடிக்காது, ரைட் லெஃப்ட்னு சொல்லும் இண்டிகேட்டர் போடும்போது. அதனால ரைட் சைடு ரைட்டுக்கும், லெஃப்ட் சைடு லெஃப்ட்டுக்கும் மாட்டிருங்க. ரெண்டுமே ப்ளஸில், இண்டிகேட்டரோட ப்ளஸில் கொடுக்கணும். இது எல்லோ முடிஞ்சு போச்சுங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பேட்டரி தெர்மலில் வந்து ரெட்டையும் இதுலேருந்து வர ஒரிஜினல் இந்த ஹார்னஸ்லேருந்து வர பிளாக்கையும் மைனஸ்லையும் கொடுத்துடணும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இது நார்மலாக எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் நீங்கள் இதை முதல்ல கொடுத்துருவீங்க இல்லைங்களா? இப்போ அந்த குழப்பமும் தீர்ந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்குது இத்தனை ஒயர். இதில் இந்த ஆரஞ்சு இருக்கு பாருங்க, இந்த ஆரஞ்சு வந்து டைரக்டா இது மற்ற ரிமோட்ல எல்லாம் எப்படின்னா பிரேக் லைட் சுவிட்சோட பிளஸ்ல கொடுக்கலாம். ஏன்னா வண்டியோட கீ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது வண்டி ஆன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஒயரிங்ல பிளஸ் வந்துருச்சுன்னு தெரியறதுக்காக ரெஸ்பான்ஸ் லைன் இது. இதை நம்ம பிரேக் லைட் சுவிட்சில் கொடுக்கலாம். ஆனால் இந்த வண்டியில பிரேக் லைட் சுவிட்சில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பத்த மாட்டேங்குது. நான் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால இது டைரக்டா இக்னேஷனோட ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வருது பாருங்க, அந்த லைன்லயே கொடுத்துருக்கேன். அப்பதான் இது ஸ்ட்ரென்த் பத்துது. கவனமா கேட்டுக்குங்க. ஆரஞ்சு வந்து டைரக்டா இக்னேஷன்ல ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில வரும் ஒரு ப்ரௌன் கலர்ல, அந்த ஒயர்ல கொடுக்கணும். இப்போ ஆரஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 3 ஒயர் தான் இல்லைங்களா? பிங்க்கு, கிரே, ப்ளூ. ஓகே, இந்த ப்ளூ தான் செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு. இது என்ன கான்செப்ட்னாக்கா, ரிமோட்ல நம்ம செல்ஃப் ஆன் பண்றோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த டிவைஸ்ல இருந்து ஒரு பிளஸ் போய் அந்த செல்ஃப் ரிலே இருக்கு பாருங்க, ஒரிஜினல் ரிலே, அந்த ரிலேவில் தட்டி விடும் போது ஏற்கனவே சுவிட்ச்லையும் அந்த கான்செப்ட்ல தான் நடக்கும். அப்போ இதுலையும் அதில் தட்டி விடும் போது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிக்கும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இந்த ரிலேக்கு இந்த ப்ளூ வந்து டைரெக்டாக செட் ஆகாது. இந்த ப்ளூ வந்து நம்ம ரிலேவோட லைனில் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுத்தோம்னா V4 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மற்ற வண்டியில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். V4ல அப்படி மேட்ச் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளஸ் மைனஸை மாற்றுறது நமக்கு பெரிய வேலை. இதுக்கு நீங்கள் 4 பின் கட் அவுட்லாம் வச்சு ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டியதில்லை. இந்த பல்சரோட ஒரு ரிலே, பாட்டில் ரிலே இருக்கு பாருங்க, அதை வாங்கி செப்பரேட்டாக அதுலேருந்து பேட்டரிக்கு ஒரு லைன் பண்ணியிருக்கேன். நார்மலாக ரிலே, இந்த ரிலே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ஷன் பண்ணணும்னு. பேட்டரி தெர்மல்லேருந்து ஒரு லைனும் இன்னொரு லைனை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஒரிஜினல் ரிலே இருக்குல்ல, இங்கே ரிலேலேருந்து வெளியில் போகுது பாருங்க செல்ஃப் மோட்டருக்கு, இந்த லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் ஸ்டார்ட் ஆகிக்கும், இதுலேருந்து ப்ளஸ் வெளியில் போனாலும் ஸ்டார்ட் ஆகிக்கும். அதில் இந்த சாக்கெட் இருக்கு பாருங்க, இதில் நான் இந்த ப்ளூவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 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 ரெட் இருக்கு பாருங்க, இந்த ரெட்டு தான் ப்ளஸ்ஸு, அந்த ரிலேக்கு போகிற ப்ளஸ்ஸு. இந்த ரெட்டில் இந்த ப்ளூவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று மைனஸ் நமக்கு இருக்கும். ஏன்னா மைனஸ் இருந்தால் தான் அது வேலையை செய்யும். இப்போ மைனஸ் எங்கேருந்து எடுக்கணும்னாக்கா, இந்த மைனஸ்க்கு தனி ஒயர் போட்டு இப்படி சுற்றிவாங்க. ஓகே, இந்த இது கீழேருந்து வர காயில் கோர்லேருந்து வர லைனு. இதில் தான் நியூட்ரோட லைனும் வரும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே நம்ம நியூட்ரு பண்ணோம்னா நியூட்ரு சுவிட்ச்லேருந்து ஒரு எர்த் கனெக்ட் ஆகி அதை நமக்கு மீட்டரில் காமிக்கும் நியூட்ரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லைன் நம்ம பிடிக்கணும். அந்த ப்ளூ தான் அந்த நியூட்ரோட லைனு. இதில் ஒரு ப்ளூ தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஆர்பின் சாக்கெட்டில் இதில் ஒரு ப்ளூ தெரியுது பாருங்க. இந்த ப்ளூவில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது செல்ஃப் மோட்டர் ரிலேவில் ஒரு -1 நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்டில், இந்த சாக்கெட்டில் இருக்கிற மைனஸை டைரெக்டாக கொண்டு வந்து இந்த நியூட்ரலைட் ப்ளூவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூவையும் கனெக்ட் பண்ணியாச்சு, செல்ஃபுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு அடிஷனல் ரிலே போட்டாச்சு. இப்போ செல்ஃப் பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2 லைன் இருக்கு பாருங்க, இந்த 2 லைன் தான் நமக்கு இப்போ பேலன்ஸு, பிங்க்கும் கிரேவும். இந்த பிங்கையும் கிரேவையும் ஒன்னாக்கிருங்க, பைபாஸ் பண்ணுங்க, அல்லது 2ஐயும் ஒன்னா கனெக்ட் பண்ணிருங்க. இது 2ஐயும் ஒன்னாக்கி டைரக்டா இங்க கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இது 2ஐயும் ஒன்னாக்கிட்டேன் பாத்தீங்களா, இங்க 2 லைனையும் ஒன்னாக்கிட்டேன். ஒரே லைன் ஆக்கி இந்த ஒரு லைனை வந்து கீழே மேக்னெட் காயில இருந்து வருது பாருங்க, பல்சிங் காயில் லைன், அதாவது பிக்கப் காயில் லைன் வருது பாத்தீங்களா, இந்த ஒயிட்டும் ரெட்டும் இருக்கிற சாக்கெட்டு, இதுல இந்த ரெட்ல இதை கனெக்ட் பண்ணிருங்க, சொருகிருங்க. ஏன்னா அப்பதான் வண்டி கட் ஆஃப் பண்ணும். ரிமோட்ல நம்ம ஆஃப் பண்ணணும் தெரியுங்களா, மற்ற லைன்லாம் கொடுத்துட்டோம். ஆனா ஆஃப் பண்ணும்போது இன்ஜின் எப்படி ஆஃப் பண்ண வைக்கிறது? அப்போ உங்களுக்கு இந்த பிக்கப் காயில் போகிற லைனில் ஒரு எர்த்து படும் போது வண்டி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிக்கும். இதுதான் அந்த ரிமோட் முக்கியமான வேலையே இதுதான். ஏன்னா வண்டி யாரும் திருடிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இது அதிகபட்சம் மாட்டுறாங்க. அதனால இது ஆகிக்கும். இந்த ரிமோட்டில் வந்து இப்போ இந்த சிஸ்டத்தில், கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வண்டியை தட்டுனாலோ, வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணாலோ
உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். திருப்பி நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்துக்காக. ஓகே, இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. வண்டியிலேருந்து கீயை எடுத்துடலாம். டிஸ்பிளே ஆஃபில் தான் இருக்குது. கீயை எடுத்துடலாம். ஏன்னா கீக்கு நீ வேலை கிடையாது. டேரெக்டாக எல்லாமே இந்த ரிமோட்டில் வந்தாச்சு. இப்போ அந்த டிஸ்பிளேல கவனிங்க, கீ போடலை. ஓகே, அதாவது ரிமோட்டில் நம்ம செல்ஃப் ஆஃப் பண்ணோன்னா, இப்போ ரிமோட்டில் நம்ம வண்டி ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் ஆயிடுச்சு தெரியுதுங்களா? ரிமோட்டில் ஆன் பண்ணிவிட்டு செல்ஃபை தொட்டோன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு, வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அதே போல் கீழே காமி. இப்போ வண்டி நியூட்ரல் இருக்குது, சைடு ஸ்டாண்டில் இருக்குது. நீங்கள் கீர் போட்டிங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். நம்ம அந்த லைன் தான் கரெக்டாக எடுத்துருக்கோம். வண்டியில் இப்படி தான் இருக்கணுங்கிறக்காக அந்த லைன் எடுத்துருக்கோம். ஏன்னா சைடு ஸ்டாண்டில் இருக்குது, அதனால் கீர் போட்டால் கட் ஆஃப் ஆகுது. டிஸ்பிளே காமி. ஓகே, இப்போ நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறோன்னா டோட்டலாக ரிமோட்லேயே எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். வண்டியில் எதுவுமே ஒர்க் ஆகாது. தெரியுதுங்களா? எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகே, இதுதான் அந்த லைனு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது கற்றுக்கிற மாதிரி வீடியோன்னா இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வித்தியாசமான பொருள் மாற்றுறது, என்ஜின் எப்படி வேலை செய்கிறது, வண்டியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இசிஎம், அதை பற்றி ஒவ்வொரு வீடியோவை பார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சைலன்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற வீடியோ வரைக்கும் இதில் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.